Welcome to Thriller Channel. த்ரில்லர் ஸ்டோரி. மர்மக் கடிதம். ஒரு நகரில் பழமையான ஒரு நூலகம் இருந்தது. அங்கு தினமும் மாணவர்கள் மற்றும் ஆர்வமுள்ளவர்கள் வருவார்கள். அந்த நூலகத்தின் நூலகர் சதீஷ். அவர் மிகவும் ஒழுக்கம் உள்ளவராக இருந்தாலும் எப்போதும் ஒருவித சிந்தனையிலே மூழ்கியிருப்பார். ஒருநாள் மாலை நூலகம் மூடுவதற்கு முன்பு பழைய புத்தகங்களைச் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பழுப்பு நிற கடிதத் தொகுப்பு அவரின் கண்ணில் பட்டது. அந்தக் கடிதத்தை யாரோ பல ஆண்டுகளுக்கு முன்பு புத்தகத்தினுள் ஒளித்து வைத்துள்ளனர். சதீஷ் அதைப் பார்த்ததும், இது யாருடைய கடிதமாக இருக்கும், என் புத்தகத்துக்குள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார். அந்தக் கடிதத்தின் அட்டை மஞ்சள் நிறத்தில் பழுதடைந்திருந்தது. எவராவது இக்கடிதத்தைக் கண்டால் கதையை முழுமையாக படியுங்கள் என்று சிவப்புமை கொண்டு அக்கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவர் மெதுவாக கடிதத்தின் அட்டையைத் திறந்தார். அக்கடிதத்தின் உள்ளே 10 பக்கங்களைக் கொண்ட கதை இருந்தது. என் பெயர் ராமசந்திரன். இந்தக் கடிதத்தை எழுதும் நேரத்தில் என் வாழ்க்கை மரணத்தின் விளிம்பில் நிற்கிறது. நான் உண்மையை யாராவது கண்டுபிடிப்பார்களா என்ற ஆவலோடு இதை எழுதுகிறேன். என் உயிருக்கு ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வரிகளைப் படித்ததும் சதீஷின் மனதில் அதிர்ச்சி ஏற்பட்டது. இது என்ன கதையாக இருக்கும் என்று அவர் ஆர்வமாக படிக்கத் தொடங்கினார். ராமசந்திரன் ஒரு பெரிய தொழிலதிபர். கோவை நகரின் பிரபலமான ஜவுளி தொழிற்சாலை அவருடையது. வெளிப்படையான மனிதர். ஆனால் கடிதத்தில் அவர் தனது வாழ்வின் 2 பக்கங்களைப் பகிர்ந்திருந்தார். என் தொழிலில் எனக்கு எதிரிகள் அதிகம். நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை என்றாலும் என்னை பலர் வீழ்த்த நினைக்கிறார்கள். என்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை. என் வீட்டில் தினமும் ஒருவித மர்ம சத்தங்கள் கேட்கின்றன. இதனால் என் பணியாளர்கள் பயந்து என்னை விட்டு சென்று விடுகிறார்கள். என் உயிர் பாதுகாப்பில் இல்லை. என் மனைவி கீர்த்தனா கூட என்னை விட்டு பிரிந்து தனது வீட்டுக்கு சென்று விட்டாள். கடிதத்தின் 3வது பக்கத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஒன்று வெளிப்பட்டது. ஒருநாள் இரவு யாரோ எனது மேஜையில் ஒரு வெள்ளைக் காகிதத்தை வைத்து சென்றிருந்தனர். அதில், உங்கள் தொழில் பாவத்தினால் ஆனது. உங்கள் தந்தை கையாண்ட துரோகத்துக்கு நீங்களே பலி ஆகஸ்ட் வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. அந்தப் பக்கத்தில் சதீஷின் கைகள் நடுங்கின. இது ஒரு சாதாரண கடிதமா, இல்லை யாரோ பழி வாங்கும் முயற்சியில் எழுதிய மிரட்டல் கடிதமா என்று அவர் எண்ணினார். தந்தையின் இரகசியத்தை கடிதத்தின் அடுத்த பக்கங்களில் ராமசந்திரன் வெளிப்படுத்தியிருந்தார். என் தந்தை வேலுச்சாமி தொழிலில் முன்னேறுவதற்காக தனது நெருங்கிய நண்பனுக்கு துரோகம் செய்துள்ளார். அந்த நண்பன்தான் தொழிற்சாலையின் உண்மையான உழைப்பாளி. ஆனால் அவனை போலியான ஆவணங்களால் துரத்திவிட்டு முழு உரிமையையும் கைப்பற்றினார். அந்த மனிதன் ஆனந்த் தனது மனைவியுடன் சிறிய வீட்டில் வறுமையில் வாழ்ந்து வந்தார். ஒருநாள் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகச் சொன்னார்கள். ஆனால் அது உண்மையா என்று யாருக்கும் தெரியாது. அதன்பின் என் தந்தை மிகப்பெரிய செல்வந்தராக ஆனார். சதீஷின் மனம் குழம்பியது. அப்படியானால் அந்த நண்பனின் குடும்பமே பழி வாங்குகிறார்களா என்ற சந்தேகம் எழுந்தது. சதீஷின் மனம் குழம்பியது. அப்படியானால் அந்த நண்பனின் குடும்பமே பழி வாங்குகிறார்களா என்ற சந்தேகம் எழுந்தது. நான் இப்போது எழுதிக் கொண்டிருக்கும் தருணத்தில் என் வீட்டுக்குள் யாரோ நடமாடும் சத்தம் கேட்கிறது. கதவு பூட்டியிருந்தும் அடையாளமில்லா ஒருவர் உள்நுழைந்திருக்கிறார். அவரின் நிழல் சுவரில் தெரிகிறது. என் கைகள் நடுங்குகின்றன. எனக்கு இப்போது உயிர் பிழைப்பது சாத்தியமா என்று தெரியவில்லை. ஆனால் யாராவது ஒருநாள் இந்த கடிதத்தை கண்டுபிடிப்பார்கள், அதில் உள்ள உண்மையை வெளிச்சம் பார்க்க வைப்பார்கள் என்று நம்புகிறேன். இதில் கடிதம் திடீரென்று முடிந்துவிட்டது. இந்த கடிதம் முழுவதையும் படித்த பிறகு சதீஷ் இரவு முழுவதும் தூங்கவில்லை. இது ஒரு மர்மக் கொலை சம்பவமா இருக்குமோ என்று அவருக்கு தோன்றியது. அப்படி இல்லையெனில் உண்மையில் ராமசந்திரன் காணாமல் போயிருப்பாரா என்ற சந்தேகம் அவருக்கு தோன்றியது. அடுத்த நாள் அவர் பழைய செய்தித்தாள்களை ஆராய்ந்தார். 10 வருடங்களுக்கு முன்பு தொழிலதிபர் ராமசந்திரன் மர்மமாக காணாமல் போனார். அவரது உடல் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்ற செய்தித்தாளில் இருந்தது. கடிதம் சொன்னது உண்மையிற்று. சதீஷ் போலீசிடம் நேரடியாக சொல்லாமல் முதலில் ராமசந்திரனின் தொழிற்சாலைக்குச் சென்றார். அங்கு பழைய பாதுகாவலர் ஒருவரை சந்தித்தார். ஐயா, ராமசந்திரன் பற்றி ஏதாவது நினைவிருக்கிறதா என்று கேட்டார். பாதுகாவலர் மெதுவாகச் சொன்னார். அவர் மறைந்த இரவில் யாரோ முகம் தெரியாத நபர் அவர் வீட்டுக்குள் சென்றுள்ளார். மறுநாள் காலை அவர் காணாமல் போய்விட்டார். அதன் பிறகு அந்தக் குடும்பமும் ஊரை விட்டு சென்றது. சதீஷ் தொடர்ந்து விசாரித்து ஆனந்தின் குடும்பம் எங்கே சென்றார்கள் என்பதைத் தேடினார்.
இறுதியில் ஒரு முதிய பெண், ஆனந்தின் மகள் சுகந்தி, சென்னை அருகே வசிக்கிறாள் என்பதை கண்டுபிடித்தார். அவரைச் சந்தித்த போது முதலில் பேச மறுத்தாலும் பின்னர் உண்மையை வெளிப்படுத்தினார். என் தந்தை தற்கொலை செய்யவில்லை. அவரை ராமச்சந்திரனின் தந்தைதான் சதி செய்து கொன்றார். அதை மறைக்க போலியான கதையை பரப்பினர். என் அம்மா இந்த உண்மையை யாரிடமும் சொல்லாமல் இறந்துவிட்டார். நானோ சிறு வயதில் இருந்து பழி வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஆனால் நேரடி வன்முறைக்கு செல்லவில்லை. அவருடைய மனசாட்சியே அவரைக் கொன்றது. சதீஷ் அதிர்ச்சியடைந்தார். அப்படியானால் ராமச்சந்திரன் கொலை செய்யப்பட்டவரா என்று கேட்டார். சுகந்தி கண்ணீருடன் சொன்னாள், இல்லை, அவர் யாராலும் கொல்லப்படவில்லை. அவருடைய அச்சமும் குற்ற உணர்ச்சியும் அவரை உள்ளிருந்து அழித்தது. அவர் காணாமல் போகவில்லை. ஆனால் யாரும் அவர் உடலை கண்டுபிடிக்கவில்லை. சதீஷ் இந்தக் கதையை முழுமையாக புரிந்து கொண்டார். ராமச்சந்திரன் தன் தந்தையின் பாவங்களைத் தாங்க முடியாமல் மர்மக் கடிதத்தை எழுதிவிட்டு தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். ஆனால் அந்தக் கடிதம் நூலகத்திற்கு எப்படி வந்தது என்று யோசித்தார். அதற்கு சுகந்தி விளக்கம் அளித்தாள். அவரது வீட்டை சுத்தம் செய்யும்போது அந்தக் கடிதத்தை நான் கண்டேன். அதை நேரடியாக வெளிக்கொணர்ந்தால் எங்கள் குடும்பம் மீண்டும் குற்றவாளிகளாக கருதப்படுவோம் என்ற பயம் எங்களுக்கு இருந்தது. அதனால் அதை யாரோ ஒருநாள் கண்டுபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் ஒரு நூறுக்குள் வைத்துவிட்டேன். சதீஷ் அந்தக் கடிதத்தையும் உண்மையையும் போலீசிடம் ஒப்படைத்தார். மறுநாள் செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தியாக 10 வருடங்கள் கழித்து ராமச்சந்திரன் காணாமல் போன மர்மம் வெளிச்சத்திற்கு வந்தது. சதீஷின் மனம் அமைதியடைந்தது. அவர் நினைத்தார், உண்மை எவ்வளவு காலம் மறைந்தாலும் அது ஒருநாள் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும். அந்த உண்மைக்கு சாட்சியாக நானும் ஆனேன். இந்த மர்மக் கடிதம் ஒரு சாதாரண கதை அல்ல. அது பாவம் நிறைந்தது. அந்த பாவங்கள் எப்போதும் வாரிசுகளின் வாழ்க்கையை துரத்தும். உண்மையை எப்படி மறைத்தாலும் அது ஒருநாள் நிச்சயம் வெளிப்படும். இக்கதை மனசாட்சிதான் மிகப்பெரிய நீதிபதி என்பதை நமக்கு உணர்த்துகிறது.